நேச்சுரோபதி தான் உங்களுக்கு சீப்பஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, முட்டி பிரச்சனைக்கு அங்க உங்களுக்கு சர்ஜரியே பண்ணாம திருப்பி உங்களை பழைய மாதிரி நடக்க வைக்கிறதுக்கு பஞ்சபூதங்களை வச்சுதான் நம்ம வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து பேஸ் ஆயிருக்கும். வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், மட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபாஸ்டிங் கொடுப்போம், நெருப்பு வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, 20 வருஷமா நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதோட ரிவர்சல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில இருந்தே சில விஷயங்கள் பண்றதுக்கு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ்லாம் நேச்சுரோபதியில் இருக்கு. ரொம்ப சிம்பிளான டிசீசஸ்க்கு நீங்க வீட்டில இருந்தே முறைகள் நீங்க ஒழுங்கா உங்களோட டயட் லைஃப் ஸ்டைலை மாத்தினீங்கன்னாவே உங்களுக்கு அது சரியாயிடும். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா நேச்சுரோபதி டாக்டர் ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சந்தோஷமா உங்களுக்கு சந்திச்சதுல. மேம், இப்போ நான் வந்து நிறைய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் வந்து அதுல சித்தா மூலியமா அது குணமாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அலோபதி மெடிசின்ஸ் போனா குணமாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேச்சுரோபதின்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதை பத்தி என்னன்னு சொல்ல முடியும்? கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? ஓகே. நேச்சுரோபதி அப்படிங்கிறது புதுசு அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு புதுசா இருக்கு. கரெக்ட். பட் நேச்சுரோபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற இந்த சித்தா, ஆயுர்வேதா, நம்மளோட அலோபதி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பழமையானதுதான் நேச்சுரோபதின்னு சொல்லுவேன். இது ஒரு மருத்துவ முறைன்னு சொல்றதை விட இது ஒரு வாழ்வியல் முறைன்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து வாழ்றதுக்கு, நோய் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நம்ம வந்து நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லுவோம். என்ன உணவு சாப்பிட்றது, என்ன உடல் உழைப்பு என்ன இருக்கணும், என்ன டைமுக்கு சாப்பிடணும். இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. லைக் வந்து சன் செட் ஆகிறதுக்குள்ள நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஆமா. ஸோ அதெல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம ரீஇன்ஸ்டேட் தான் பண்றோமே தவிர, இதெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலைல வந்து வயலுக்கு போறதுக்கு முன்னாடி கஞ்சி குடிச்சிட்டு போவாங்க, வந்த உடனே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். அதுதான் நார்மலா இருக்கிறது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மருத்துவ முறையா இன்னைக்கு நம்மளால வந்து அந்த ஒரு பழங்காலத்துக்கு போக முடியாது. நம்ம ஒர்க் அப்படி நம்மளுடைய நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நேச்சுரோபதியை நம்ம ஒரு மெடிசன் முறையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ நேச்சுரோபதி அப்படின்னா நம்ம வந்து மருந்து இல்லாமல் குணப்படுத்துறது தான் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விதமான உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கான மருந்து எதுவுமே கிடையாது. நம்மளுடைய உணவு தான் நம்ம மருந்தாக யூஸ் பண்ணோம். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டோட்டலி நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த ஒரு ஆற்றல் இருக்கும். நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஹீல் பண்ணிக்கிற ஆற்றல் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அதில் எதுவும் மருந்து தடவுறது இல்லை, நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை. சும்மா அதை கட்டி வச்சோன்னா அது சேர்ந்துடும். இது வந்து உடம்புக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. இது அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபீவர் வந்தாலோ ஒரு கோல்டு வந்தாலோ வந்து உடம்புல ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்ம என்ன பண்றோம்? இல்லை எனக்கு இது வந்து ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாத்திரை போட்டோம். ஸோ இது என்னன்னா நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணி வச்சு நாளைக்கு அந்த பிரச்சனை வரும்போது திருப்பி அது ரொம்ப பெருசா வந்துடும். ஸோ அதை நம்ம ஹீலிங் கெப்பாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான் நம்ம நேச்சுரோபதியில பண்ணிருக்கோம். முக்கியமா நம்ம வந்து ஒரு 5 பஞ்சபூதங்களை வச்சுதான் நம்ம வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து பேஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், மட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபாஸ்டிங் கொடுப்போம், நெருப்பு வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஹீலிங் கெப்பாசிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி டிசீஸ் வந்து நேச்சுரலாகவே சரியாகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பேஸ்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ அலோபதியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஸ்டேஜ் 1ல இருப்பாங்க, டேப்லெட்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒருவேளை அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்க உங்ககிட்ட வராங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க வந்து மருந்து இல்லாத ஒரு சிகிச்சைன்னு சொல்றீங்க, இது எந்த அளவுக்கு குணமாகுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை பத்தி பேசலாமா? இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி டிசீஸ்க்கு நம்ம சொல்லுவோம்? நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா வந்து டயபெட்டிஸ் சொல்லலாம். அப்போ ரொம்ப வருஷமாக இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் லைஃப் லாங் மாத்திரை எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம மோஸ்ட்லி எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய எத்தனை வருஷமா இருந்தது, அது எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படியெல்லாம் அவங்களுக்கு மாற்றம் அடைஞ்சுது அவங்க உடம்புல அப்படின்றத அசஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிடுவோம். ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலி இப்போ ரீசென்ட்லி டயக்னோஸ்ட்
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு டயபெட்டிஸே எடுத்துப்போம் நம்ம. இப்போ ஒரு மாசம் முன்னாடி தான் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரீட் பண்றது கொஞ்சம் ஈஸி. ரிவர்சல் வந்து ஒரு 3 மாசத்திலேயே நம்ம வந்து டயபெட்டிஸம் மொத்தமா கியூர் பண்றதுக்குமே வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு 20 வருஷமா நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா, அதோட ரிவர்சல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸா தான் இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும், நம்ம டயட் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி நெறைய ஃபேக்டர்ஸ நம்ம இது பண்ணும்போது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மெடிசின ஃபர்ஸ்ட்டு குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட மெயின் கோலா இருக்கும். ஒரு 4, 5 மெடிசின் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாங்க. அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு குறைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ரிவர்சல் பத்தி நம்ம டார்கெட் பண்றது தான் நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இது சார்ட் அவுட் ஆகணும்னா, எந்த அளவுக்கான பெரிய பிரச்சனை இதை சார்ட் அவுட் பண்ணுது மேம்? மருந்து ஆ இல்லாம. பெரிய அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப முக்கியமா வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நெனைக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா, நம்ம உடம்பே நம்மளுக்கு அகெயின்ஸ்டா நம்மளுடைய செல்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே. இது வந்து எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு மட்டும் அந்த டெண்டன்சி இருக்கும். ஸோ சமந்தா அவர்கள் கூட இருந்தது. எக்ஸாக்ட்லி. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொரியாசிஸ் இந்த மாதிரி எஸ்எல்இ நெறைய காம்ப்ளிகேட்டட் ஆட்டோ இம்யூன்லாம் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் தான் குடுப்பாங்க. ம். அதாவது அந்த எஃபெக்ட்ட கம்மி பண்றதுக்கான ஒரு மெடிசின்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துப்போம். ம். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து அத ப்ராப்பரா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும்போது, இதுல ரிவர்சல் பாசிபிள். நீங்க பார்த்தீங்கன்னா, சமந்தா அவங்க கூட சொல்லியிருப்பாங்க. எஸ். நம்ம வந்து நேச்சுரோபதி மூலியமா தான் நான் வந்து பெட்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. 2வதா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். ம். ப்ரொவைடட் அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 4லாம் போயிட்டாங்க, இல்ல வந்து சர்ஜரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாலியேட்டிவ் கேர் மாதிரி நம்ம குடுத்துட்டு வந்துருவோம். இப்போ கீமோ போறாங்க, ரேடியேஷன் போறாங்க. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டுருக்கோம். அ கேன்சர் என்ன சொல்றது? லைவ் கேன்சர் இருக்கும்போதே நம்ம வந்து நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி நெறைய பேர் அத ரிவர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பர், சூப்பர். இப்போ வந்து இப்போ சின்ன சின்ன பிரச்சனைனா இப்போ ஹாஸ்பிட்டல் போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சின்ன டேப்லெட் வாங்கிட்டு வந்துருவாங்க. வசதியானவர்கள சொல்றேன். ம். நம்மள மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, ஏழைகள சொல்றேன். அவங்க ஏதாவது மெடிசின் வாங்கி போட்டுருவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனை இப்போ சித்தால பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சூர்ணம் வாங்கி சாப்பிடுறதா இருக்கட்டும். இப்போ நீங்க நேச்சுரோபதின்னு சொல்றீங்க. ஐயோ! மேடம் வேற நேச்சுரோபதி புதுசா சொல்றாங்க. ம். நெறைய காசு வாங்கிருவாங்க. பெருசா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் உருவாகுது. ம். இது எந்த அளவுக்கு அந்த மாரி இல்லாம இருக்கு? நான் சொல்றது வந்து நேச்சுரோபதி தான் உங்களுக்கு சீப்பஸ்ட் ஆப்ஷன் அப்டின்னே நான் சொல்லுவேன். அ ஏன் அப்டின்னு சொல்லும்போது, இப்ப ஒரு ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முட்டு வலியே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு முட்டு வலிச்சுட்டே இருக்கு. நான் வந்து மெடிசின்ஸ் நான் கன்டினியூஸா எடுத்துட்டே இருக்கணும். டயபெட்டிஸ் இருக்கு. நான் லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுக்கணும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸ நான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு மாசம் மாசம் நான் டெஸ்ட்டுக்கு செலவு பண்ணணும். அதுக்கு வந்து ஏதாவது சர்ஜரி இருக்கு. இப்ப முட்டி ம். வலிக்கு சர்ஜரி அப்டின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு 5 லேக்ஸ் ஆகுமா? ம். ஒரு ம். ஒரு ரீசனபிள் எஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நீ ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி வந்து ஒரு 5 லேக்ஸ் ஆகும். அதே அ முட்டி பிரச்சனைக்கு அங்க உங்களுக்கு சர்ஜரியே பண்ணாம, திருப்பி உங்கள பழைய மாதிரி நடக்க வைக்கிறதுக்கு ஒரு ரூ. 50,000 தான் செலவாகும். ம். ம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரொபோர்ஷனலி அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆஸ்பெக்ட்டா தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாராலயுமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க நெறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு எஸ். வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்ல இருந்தே சில விஷயங்கள் பண்றதுக்கு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ்லாம் நேச்சுரோபதில இருக்கு. ஒரு ஒரு வெட் பேக் போட்டுக்கலாம். எனக்கு கான்ஸ்டிபேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு டவல்ல நனச்சு நான் டெய்லி வந்து வயிறுல கவர் பண்ணி போட்டுட்டு வந்தேன் அப்டின்னாலே எனக்கு அது பெட்டர் ஆயிடும். ஸோ அந்த காஸ் அப்டிங்கிறது தான் விஷயம். ரொம்ப சிம்பிளான டிசீசஸ்க்கு நீங்க வீட்ல இருந்தே முறைகள் நீங்க ஒழுங்கா உங்களோட டயட், லைஃப் ஸ்டைல மாத்துனீங்கனாவே உங்களுக்கு அது சரியாயிடும். அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் இவ்ளோ ஹாஸ்பிட்டல்ஸ், இவ்ளோ செலவுகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இந்த சோசியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் மெடிசின்ல நமக்கு தெரியாது. அவங்க ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. நம்ம என்னன்னு படிக்க முடியாது. ஆனா சில சில விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நெறைய பேர் டாக்டர் இல்லாமயே நெறைய சஜஷன் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோசியல் மீடியால அது வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நேச்சுரோபதின்னு சொல்றீங்க. இப்போ இது ஆடியன்ஸ் மத்தியில போய் அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்களும் நான் டாக்டர் மாரி ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? அது 4 பேத்துக்கு சொல்லல. அது தவறா போகல இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு கேள்வி இது இருக்கு. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு த்ரெட்ன்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப யார் வேணாலும் வந்து இந்த அட்வைஸ் குடுக்கலாம். எஸ். இப்ப இந்த இந்த
இந்த ஜூஸ் குடிங்க உங்களுக்கு இது சரியாயிரும். இது எல்லாருமே இப்ப பண்றாங்க. ஈவன் கருவேப்பிலை சாப்பிட்டு முடி கொட்டாது. எக்ஸாக்ட்லி. இது வந்து ஒரு டாக்டரா இல்லாதவங்க கூட இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியால நீங்க தொறந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சமையல் போடுறவங்கலாம் ஒரு டிப்ஸ் சொல்றது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்டின்னா, உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை வராத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்துருச்சு அப்டின்னும்போது, ப்ராப்பரான ஒரு நேச்சுரோபதி டாக்டர கன்சல்ட் பண்ணி, அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா, ஆஸ் அ டாக்டர்ஸா நாங்களே என்ன பண்ணுவோம்னா, நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும், நீங்க வேற எந்த டாக்டர் நீங்க கேட்டீங்கனாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஒரே மெடிசின் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. இப்ப நம்ம வந்து ஃபீவர் அப்டின்னா, எல்லாரும் டோலோ போடுற மாதிரி, நம்மளுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே இவங்க எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் அப்டின்ற மாரி நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபடும். அந்த காஸ் அப்டிங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரூட் காஸ ட்ரீட் பண்றோம் அப்டிங்கிறனால, இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு முடி கொட்டுதல் பிரச்சனையே இருக்குன்னாலும், அதுக்கு மல்டிபிள் காசஸ் இருக்கு. ஸோ நான் கருவேப்பில மட்டும் சாப்பிட்டேன் அப்டின்னா, அந்த முடி கொட்டுற பிரச்சனை தீரவே போறது கிடையாது. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அது எதுவும் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம ப்ராப்பரான அந்த காஸ ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா, அது பெட்டரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த டைம் மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு. நன்றி. ஓகே.